வன்னிநாடு என்பது இலங்கையின் யாழ்ப்பாண அரசின் தெற்கு பகுதிகளில் பல குறுநில அரசர்களால் ஆட்சி செய்யப்பட்ட பகுதிகளை வன்னியர்கள் என அழைக்கப்பட்டனர். மேலும் அவர்கள் 12ஆம் நூற்றாண்டு முதல் 17ஆம் நூற்றாண்டு வரையிலும் ஆட்சி செய்தனர். ராசரட்டை அரசு வீழ்ந்த பின்னர் பல வன்னி அரசுகள் எழுச்சி பெற்றன. தமிழகத்திலிருந்து வந்த வேலைக்கார படையினருக்கு பெரும்பாலான நிலங்கள் மானியமாக கொடுக்கப்பட்டு அவர்கள் அந்த இடங்களை நிர்வகித்தனர். சில அளவுக்கு சுயாட்சி இருந்தாலும் வன்னி நாடுகள் யாழ்ப்பாண அரசின் தெற்கு விரிவுகளாகவே கருதப்பட்டன. மேலும் அவர்கள் யாழ்ப்பாண அரசருக்கு கீழ்ப்படிந்தவர்களாகவே இருந்தனர். போர்த்துகீசர்கள் யாழ்ப்பாண அரசை கைப்பற்றி வன்னி நாடும் போர்த்துகீசிய இலங்கையின் ஒரு பகுதியாக மாறியது. பின்னர் இந்த பகுதிகள் டச்சு மற்றும் அதன் பின் ஆங்கிலேயர் ஆட்சி கீழ் சென்றன. ஐரோப்பிய ஆட்சிக்கு எதிராக நடைபெற்ற முக்கியமான எதிர்ப்புகளில் ஒன்று வன்னி நாட்டின் கடைசி மன்னர் பண்டார வன்னியன் வழிநடத்தியது. ஆங்கிலேயர்களும் எதிர்த்து போரிட்டார். ஆனால் டச்சு கிழக்கிந்திய கம்பெனியின் இராணுவ தலைவர் கேப்டன் வான் டெரிபெர்க் அவரை தோற்கடித்து கொன்று வன்னி நாடு ஆங்கிலேயர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. இன்று இந்த வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த வன்னி நாடு இலங்கையின் வட மாகாணத்தில் அடங்கியுள்ளது.